இறைவனின் சித்தம் என்றால் என்ன? இதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? ஒரு கதை மூலம் பார்ப்போமா? அவருக்கு வயது 50 தொட்டுக் கொண்டிருந்தது. பெயர் கோவிந்தன். ஒரு எடக்கு மடக்கு பேர்வழிதான் அவர். 4 தெரு தள்ளி ஒரு பூங்கா. அங்கேதான் தினமும் அவர் நடைப்பயிற்சிக்கு போவது வழக்கம். பூங்காவிற்கு அருகிலேயே ஆலயம் ஒன்று பாழடைந்து கிடந்தது. விளக்கு ஏற்ற கூட யாரும் வருவதில்லை. கோவில் அர்ச்சகர் ஒருவர் தினமும் கொஞ்ச நேரம் கோவிலை திறந்து வைப்பார். கோவிந்தனிடம் அவரது மனைவி, பூங்காவை சுத்தும் பொழுது அப்படியே அந்த கோயிலையும் தான் 2 சுத்து சுத்திட்டு வாருங்களேன் என்பாள். உடனே அந்த எடக்கு மடக்கு பேர்வழி இருக்கிறாரே, அவர் சொல்வார், அந்த பெருமாளுக்கே சக்தி கிடையாது. சக்தி இருந்திருந்தால் தன் கோயிலை பாழடைய விட்டிருப்பாரா என்றும் அடக்குவார். ஒரு நாள் காலையில் வழக்கமாக பெரிய டம்ளரில் காஃபி எடுத்து வரும் கோவிந்தனின் மனைவி மிகச்சிறிய டம்ளரில் கொண்டு வந்தாள். ஏன் ஸ்பூனில் கொண்டு வருவதுதானே என்று எரிச்சலானார் அவர். இது காஃபி இல்லை, நல்லெண்ணெய். வாயில் புண் இருக்கிறது என்று சொன்னீர்களே, அதற்காகத்தான் என்றாள் மனைவி. நல்லெண்ணெயை 1/2 மணி நேரம் வாயில் வைத்திருந்து பிறகு கொப்பளித்தால் வாய்ப்புண் குணமாகும் என்று பத்திரிகையில் படித்தேன். நீங்கள் பூங்காவில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது வாயில் நல்லெண்ணெயை வைத்திருங்கள், வீட்டுக்கு வந்ததும் கொப்பளித்து விடுங்கள் என்று புரோகிராம் போட்டு கொடுத்தாள் மனைவி. ஆனால் சோதனையாக அவர் வாயில் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு தெருவில் இறங்கிய 5வது நிமிடம் அவருடைய அலுவலக அதிகாரி எதிரே வந்தார். அடடே, உன் வீட்டுக்குத்தான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று ஸ்கூட்டரை நிறுத்தினார். வேறு வழி இல்லாமல் வாயில் இருந்த எண்ணெயை துப்பிவிட்டு அவரிடம் பேசினார் கோவிந்தன். இவ்வாறு நடந்ததை வீட்டிற்கு சென்றதும் மனைவியிடமும் சொன்னார். அவள் விடுவாளா? மறுநாள் கூடுதலாக ஒரு சின்ன தூக்கிலும் எண்ணெயை ஊற்றி தந்தாள். நடைப்பயிற்சி செய்யும் பொழுது துப்பும்படி ஆகிவிட்டால் தூக்கில் இருப்பதை வாயில் ஊற்றிக்கொள்ளலாம். இதுதான் அவள் சொல்வது. இது தொடர்ந்து நடந்தது. தினமும் அவர் இப்படி ஒரு எவர் சில்வர் தூக்கோடு நடந்து போவதை அடுத்த தெருவில் உள்ள ஒரு பெண்மணி கவனித்துவிட்டு, தினமும் எண்ணெய் கொண்டு போகிறீர்களா கோவிலுக்கா என்று கேட்டாள். அவளிடம் தான் எண்ணெயை வாயில் ஊற்றி கொப்பளிப்பதையெல்லாம் விளக்க விரும்பாமல் ஆமாம் என்று தலையாட்டி வைத்தார் கோவிந்தன். மறுநாள் அந்த பெண்மணியின் கையில் ஒரு சொம்பு எண்ணெய். தயவு செய்து இந்த எண்ணெயையும் உங்களுடைய எண்ணெயோடு சேர்த்து கொள்ளுங்கள் என்று அவரது எவர்சில்வர் தூக்கில் இருந்த எண்ணெயோடு இதையும் சேர்த்தாள். இதேபோல் அடுத்தடுத்த நாளில் நிறைய பேர் காத்திருந்து அவரின் தூக்கில் தங்கள் பங்காக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றினார்கள். கோவிலுக்காக எண்ணெய் ஊற்றுகிறார்கள். அதை வேண்டாம் என்று சொல்ல மனமில்லை. அதனால் அவரும் அதை தட்டாமல் வாங்கிக் கொண்டு கோவிலுக்கு அந்த எண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தார். நிறைய எண்ணெய் கிடைத்ததால் தினமும் கோவிலில் ஏராளமாக விளக்கேற்றி வைத்தார் குருக்கள். அதிகப்படியான எண்ணெயை விற்று பிரசாதம் செய்து வருபவர்களுக்கு விநியோகித்தார். இப்பொழுதெல்லாம் பூங்கா கோவில் மாலை வேளையில் தீப ஒளியில் பிரகாசிக்க ஆரம்பித்தது. காணிக்கைகள் ஏராளமாக வந்தன. கொஞ்ச நாளில் கோவில் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகமே நடந்தது. இப்பொழுது கோவிந்தனிடம் அவர் மனைவி சொன்னாள், அந்த பெருமாளுக்கு சக்தி இல்லை என்று சொன்னீர்கள் அல்லவா? தன் கோவிலையே அவரால் கட்டிக்க முடியவில்லையே என்று சொன்னீர்களே, இப்ப பார்த்தீர்களா? உங்களை கொண்டே அதை நிறைவேற்றி விட்டாரே அவர் என்றாள் அவள். எதை எப்படி எப்பொழுது யாருக்கு செய்ய வேண்டும் என்பதை தெய்வத்திற்கு நாம் சொல்லித்தர வேண்டியதில்லை. தனக்கே என்றாலும் அவருக்கு தெரியும். ஏனென்றால் அனைத்து உலகிற்கும் தந்தையே அவர்தானே. To watch more videos, subscribe பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள்.